ஹலோ சைதாமா ஸ்குவாட் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன் அப்படின்ற ஒரு 1996 ரிலீஸ் ஆன ஒரு ரொம்பவே சூப்பரான ஃபேமஸான ஒரு படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, இதுக்கப்புறம் மூவி அண்டு அனிமே எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் போடலாமா அப்படின்ற கேள்விக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அண்ட் அதே போல் இந்த வீடியோவுமே ஒரு ரிவ்யூலாம் கிடையாது, இதுவுமே ஒரு அப்ரிசியேஷன் வீடியோ. அண்ட் என்னோடய மூவி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டைல் ஆஃப் மூவி என்னென்னா ஒரு மாதிரி ஸ்டோரி ட்ரிவன் அண்ட் டைலாக் ஹெவியாக இருக்க படங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய சிஜிஐ இருக்க படங்களை தாண்டி எனக்கு இந்த மாதிரி படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும். இந்த படமுமே அதே மாதிரி தான். இந்த படத்தோட ஒன்லைன்லேருந்து ஆரம்பித்தோன்னா, ஆண்டி அப்படின்ற ஒரு பேங்க் அக்கௌண்டன்ட் இருக்கார். அவர் எந்த தப்புமே பண்ணாமல் அவரை ஷாஷாங்க் பிரிசனுக்கு அனுப்பி விட்றாங்க. அந்த இடத்துல அவரோட லைஃப் எப்படி இருக்குது, அவரோட பிரிசன் லைஃப் எப்படி இருக்குது அப்படின்றது தான் மெயினான கதை. அண்ட் ஒரு படத்தில் இவ்வளோ ஒரு சூப்பரான கேரக்டர் டெவலப்மெண்ட் ஒரு கேரக்டர் தவிர மிச்சம் நிறைய கேரக்டர்ஸ்க்கு தர முடியும் அப்படின்றது ரொம்பவே பெரிய விஷயம். அண்ட் இதை பர்ஃபெக்டாக இந்த படம் நெயில் பண்ணியிருக்கு. அண்ட் இது ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கிரவுண்டடாக இந்த பிரிசனில் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி தான் தெரியும். பட் நமக்கே தெரியாமல் இந்த கதை மூவ் ஆகிட்டே இருந்திருக்கும். அது கடைசியில் சூப்பராக நமக்கு தெரியும். ஸ்க்ரீன் பிளேலாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சூப்பரான ஸ்க்ரீன் பிளே. இது ரொம்பவே மோட்டிவேஷ்னலான படம். இதில் ஃப்ரெண்ட்ஷிப்பு அண்ட் ஹோப் அப்படின்ற விஷயத்த சூப்பராக சொல்லியிருப்பாங்க. அண்ட் இதில் எனக்கு ஆண்டியையும் தாண்டி எனக்கு ரெட் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருப்பார். அவர் பார்த்திங்கன்னா ஜெயிலையே ரொம்ப நாளாக இருப்பார். ஸோ அவரோட ஸ்டோரி, அவரோட கேரக்டர் டெவலப்மெண்ட் சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரிசனில் இவ்வளோ நாளாக ஒரு 52 அவ்வளோ வருஷங்கள் இருந்துட்டு வெளி உலகத்துக்கு போகும்போது எவ்வளோ ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதையும் இந்த படத்தில் அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. ப்ரூக் அப்படின்ற கேரக்டர் ஒரு வயசான கேரக்டர். அவர் சின்ன வயசுலேருந்தே ப்ரிசனில் தான் இருந்திருப்பார். அதுக்கடுத்து அவரை வெளியே விடும் போது அவர் கொஞ்ச நாள் கூட அவர் சர்வே பண்ண முடியாமல் தற்கொலை பண்ணுவார். எனக்கு பழைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா அதில் பெரிய சிஜிஐ விஎஃப்எக்ஸ் எதுவுமே இல்லாமல் ரொம்பவே ஸ்டோரி ட்ரிவனாக என்ன தான் அது ஸ்லோ பர்னிங்காக இருந்தாலுமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு அதனால தான் பழைய ஃபிலிம்ஸ் பிடிக்கும். அதனால தான் அந்த பழைய மூவிஸை பற்றிலாம் நான் நிறைய பேசுகிறேன் அண்ட் இதுக்கப்புறமும் பேசுவேன். ஐ எம் ஷோர் இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. பார்த்தவங்க இந்த மாதிரி இன்னும் எத்தனை நிறைய படங்கள் இருக்குது, அது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். அண்டு நான் சொன்ன மாதிரி அனிமே அண்ட் மூவி எக்ஸ்ப்ளனேஷன்லாம் போடலாமா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு எந்த அனிமே இல்லை மூவியை பற்றி பேசலாம் அப்படின்றத சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் கைஸ், பாய்.